இன்று உலக தூக்க தினத்தை முன்னிட்டு மனநல மருத்துவர் ஆர் வசந்த் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்மளுடைய இந்த செஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இருக்கு டாக்டர். இன்றைக்கு உலக தூக்க தினம், வேர்ல்ட் ஸ்லீப் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைய தினத்துடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர்? அண்ட் இது மூலமாக நம்ம என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம்? வெரி குட். இந்த வேர்ல்டு ஸ்லீப் டே அப்படின்னு ஆரம்பித்தது வந்து இந்த ஸ்லீப் சொசைட்டி, வேர்ல்டு ஸ்லீப் சொசைட்டிங்கிறவங்க. இது எப்போதுமே எல்லா வருஷமும் இந்த மார்ச் ஈக்வினாக்ஸ்க்கு முதல் வர ஃப்ரைடேயில் இது வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இதோட வருஷம் ஒரு தீம் இருக்கும். இந்த வருஷம் வந்து ஸ்லீப் வெல் லிவ் பெட்டர் அப்படின்னுங்கிற தீம். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த ஸ்லீப்போட முக்கியத்துவத்தை மக்களுக்கு போய் தெரிய வைக்கணும். இது வந்து ஏன்னா இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு நம்ம கிராண்டடாக எடுத்துக்கக்கூடியது வந்து ஸ்லீப்பு. இன்றைக்கி நான் வந்து ஃபுல் நைட் படிச்சிருவேன், இல்லை இன்றைக்கி ஃபுல் நைட் வேலை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் டே வேலைக்கு போகலாம், இல்லை படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும்போது இந்த ஸ்லீப்பை ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறோம். அதனால் அது அப்படி எடுத்துக்கக்கூடாது. இதோட முக்கியத்துவம் இருக்குது. நம்மளோட யூஷுவல் ஹெல்த்துக்குமே ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்ட் டேவை நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமாக டாக்டர், அந்த ஒரு இன்டென்ஷனோட தான் நம்ம இன்னைக்கு வானொலியிலேயே இதை பற்றி பேசுகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முக்கியமான தினத்தில் இந்த முக்கியமான கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிற நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0442960038 அல்லது 2952055554. நேயர்கள் பேச தயாராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ நம்ம முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து வீரராகவன் மாதவரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார். டாக்டர் கிட்ட பேசலாமா? இருக்காரு. சொல்லுங்கள் சார். வணக்கம் ஐயா. எனக்கு வந்து வயது 70 கடந்து விட்டது. வயது முதிர்ச்சி, அதனால நரம்பு தளர்ச்சி. கிட்டத்தட்ட இந்த லோரோபாசம் டேப்லெட் 1 mg ஒரு 15 வருடமா எடுத்துக்கிறேன். 1 mg. அதனால தொடரலாமா இல்லை நடுவில் விட்டுடலாமா சார்? இல்லை, இப்போ உங்களுக்கு உங்கள் டாக்டர் வந்து அது தேவைப்பட்டிருக்குங்கிறதுனால தானே இவ்வளோ வருஷமாக அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மற்ற இது வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட், இது ஒரு மருந்தை வந்து நம்ம வெறும் ஒரு கால் மூலமாக நிறுத்துங்க அப்படின்னு பண்ண முடியாது. உங்களோட மற்ற ஹெல்த் ரீசன்ஸ் எதுக்காக அது தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் அதுக்கு தகுந்தாப்பில் பண்ண முடியும். பட் உங்களோட மருத்துவர் வந்து அதை வந்து உங்களுக்கு நீண்ட நாளாக கொடுத்துட்ருக்காருன்னா அப்போ அதோட அவசியம் இருக்குதுன்னு அர்த்தம். அது தூக்கமின்மையால் தான் சார் தந்துருக்கு. ஆமாம். ஏன்னா உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா மற்ற விஷயங்களில் இதுக்கான பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அதனால அதை நீடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால அதை நிறுத்துறது வந்து ஆஃப்டர் தி டிஸ்கஸிங் வித் தி கன்சல்டன்ட். ஆமாங்க, உங்கள் மருத்துவரோட நீங்கள் அதை கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் தான் அதை நிறுத்தணுமா இல்லையா, இல்லை குறைக்கலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். நன்றி சார், ரொம்ப நல்ல சார். இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கங்க. பொன்னேரி ஜெகண்டாயில இருந்து கலீல் அஹமது பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இதுக்கு முன்னாடி உங்க ஷோ நான் கேட்டிருக்கேன். உலக தற்கொலை தினத்துக்கு வந்து நீங்க போன வருஷம் பேசுனீங்க, நீங்க தானே டாக்டர்? ஆமாங்க, ஆமா கரெக்ட். ஆமா, ஏன்னா உங்க வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன். ஓகே சார், உங்களுக்கு இது ரிலேட்டடா சில சந்தேகங்கள் இருக்கு. முந்தைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி காலகட்டத்துல 6 மணிக்கு தூங்கிட்டு வெடிகால எழுந்துப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. லைஃப் ஸ்டைல் மாற லேட்டா தூங்கிட்டு லேட்டா தான் எழுந்துக்கிறாங்க. இது மாதிரி பண்றதால என்னென்ன விளைவுகள் வரும்? ஒண்ணு. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா லோபசன் 10 mg சரக்குலாம் அந்த ஆல்கஹால்லாம் சாப்பிடுறாங்க. இது மாதிரி சாப்பிடுறதுல என்னென்ன விளைவுகள் வரும்? அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஓகே சார், உங்க கேள்விக்கு ரொம்ப நன்றி சார். ஆன்சர் பண்ணுவாரு. நன்றி சார். ரைட். உங்கள் முதல் கேள்வி வந்து நம்ம எப்போதுமே இயற்கையோடு சார்ந்து வாழறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் நம்ம உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு ஆரோக்கியத்தை தரும். கண்டிப்பாக வந்து லேட்டாக தூங்குறது, லேட்டாக எழுந்திரிக்கிறது அப்படிங்கிறத தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம முன்னோர்கள் மாதிரி ஒரு சன்செட்டுக்கு பிறகு கிராஜுவலாக நம்ம பாடியே ஒரு ஷட் டவுனுக்கு போக ஆரம்பிக்கும். அதை சார்ந்து வாழ்ந்தோம்னா நம்ம சீக்கிரம் நம்ம பாடியோட ஹெல்த்து, மற்ற ஹார்மோன்ஸ், இன்சுலின், கார்டிசால், அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் சீராக வேலை செய்யும். ஸோ இயற்கையோடு சார்ந்து வாழறது தான் எப்போதுமே நல்லது. ரெண்டாவது, மருந்தோ இல்லை மதுவோ இல்லை மற்ற பொருட்கள் வந்து
தூக்கத்துக்காக யூஸ் பண்ணுறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். அது வந்து மருந்துகள்லாம் வந்து கண்டிப்பாக உங்களோட மருத்துவரை நீங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துக்கணும். குடி மற்ற பழக்கங்கள்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா தூக்கத்துக்காக நான் அதை எடுத்துக்கிறேங்கிறது ஒரு காரணமே இல்லை. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப ஏராளம். ஸோ அதனால் தூக்கத்துக்காக மற்ற விஷயங்களை எடுத்துக்கிறதுங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், கட்டாயமாக செய்யக்கூடாது. நிச்சயமா டாக்டர், கண்டிப்பாக அவரோட சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் யார் இணைப்பில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம் சார், யார் இங்க நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். மருத்துவரிடம் பேசுறேன். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். தூக்கம்ன்றது உடல் மனம் ரெண்டையும் நலமா வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இயற்கை கொடுத்தது அல்லது இறைவன் கொடுத்தது. இப்போ ராமாயணத்தில் எடுத்துக்கிட்டாலும் கும்பகர்ணன் நீண்ட தூக்கம் கொண்டவன். அதே ராமபெருமானுடைய தம்பி லட்சுமணன் அவர் 14 வருஷம் தூக்கமே இல்லாம இருந்தார் அப்படின்றதுலாம் வருது. இப்போ இது அதிகமா தூங்குறதுனாலயோ தூக்கமே இல்லாததுனாலயோ கண்டிப்பா வந்து உடல் பாதிக்கப்படும், இது மனதையும் பாதிக்கப்படும். இதை வந்து இன்னைக்கு சூழ்நிலையில வந்து இப்போ நம்ம கையில சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து லைஃப் ஸ்டைல மாறி போச்சு. இப்போ அலைபேசி கையில வச்சிட்டு இருக்காங்க, இதை வந்து நோண்டிக்கிட்டே கம்ப்யூட்டர் பாடிட்டே நைட்ல வந்து லேட் நைட் தான் தூங்குறாங்க ஐயா. இது வந்து உண்மையிலே தீர்வு காணணும். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, இப்போ இந்த 12 மணிக்கு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அது தூங்குறப்ப நைட் டைம்ல மட்டும்தான் சுரக்குதுன்றாங்க. அது உண்மைதானா? அது எந்த விதத்துல வந்து உடலுக்கு நன்மை பயக்கும்? இன்னொன்னு இந்த நீண்ட தூங்குறவங்களையும் இல்ல தூக்கம் குறைவா ரொம்ப ரொம்ப ஒரு 4 மணி நேரம் தூங்குறவங்களையும் எந்த அளவுக்கு உடல் வந்து பாதிக்கும்? நீண்ட ஆயுளுக்கு வழி சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு எல்லா நேயர்களுக்கும் சார்பா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வானொலியை கேட்டுக்கிறேன். நிச்சயம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பொதுவாகவே நம்மளோட ஹார்மோன்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி மெலட்டோனின் அப்படிங்கிற ஒன்று நம்ம பாடியில் செக்ரீட் பண்ணும். இது எப்போ செக்ரீட் ஆகும்னா இருட்டாக இருக்கும் போது. ஸோ பழைய காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு, அது சன்செட்டுக்கு பிறகு டார்க்னஸ் வரும். அந்த டார்க்னஸ் வரும்போது அது நம்ம கண்ணில் வந்து அந்த இருட்டு ஒளிப்பட்டு இந்த மெலட்டோனின்ங்கிறது வந்து நம்ம ஹார்மோன் உடம்புல செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம ஸ்லோவாக ஷட் டவுன் பண்ணிட்டு வரணும், தூங்கறதுக்கான சமயம் வருது அப்படின்னு. ஸோ கிராஜுவலாக அது எஃபெக்ட் வந்து அதோட தூக்கத்தை வந்து ஆன்செட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் சூரியன் ரைஸ் ஆனதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த ஒளி நம்ம கண்ணில் படும்போது அந்த மெலட்டோன் ஹார்மோன் செக்ரீட் பண்ணாது. ஸோ நம்மளோட அலர்ட், வேக்ஃபுல்னஸ், சுறுசுறுப்பு தன்மை அது எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன், ஸ்க்ரீனு, டியூப்லைட்ஸ் எல்லாமே லைட் ஒளி நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கண்ணில் அந்த வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இருக்கும்போது அந்த ஹார்மோன் நார்மலாக சுரக்காது. ஸோ அப்போ சுரக்கு கம்மியாகும் போது அதோட ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக தூக்க இன்மை வரும். கண்டிப்பாக குறைவான தூக்கமோ இல்லை ரொம்ப அதிகமான தூக்கமோ ரெண்டுமே உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. அது வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், அதை மாற்றி அதுக்கான விஷயங்களை நம்ம அசஸ் பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம். நிச்சயமா டாக்டர். அடுத்த நேர் யார் இணைப்பில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நான் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து ராஜலட்சுமி பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மேம். வணக்கம் டாக்டர். நான் எனக்கு 70 வயசு ஆகுது, 71 72 கூட ஆயிட்டுது. நைட்ல 11 மணிக்கு மேலதான் தூங்க, சில சமயம் நைட்டு ஃபுல்லாவே தூக்கம் வரமாட்டேங்குது. ஆனா நான் எதுவும் மெடிசன் எடுத்துக்கிறது இல்ல. பகல்ல சில சமயம் பகல்ல தூங்கியும் நைட்டு தூக்கம் வருது. ஆனா பகல்லையும் என்னோட வேலைகளை நான் செஞ்சுக்கிறேன். சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்ட நான் தனியாதான் நான் இண்டிவிஜுவலா என்னோட வேலைகளை செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது இப்ப என்னன்னா, நைட்டு தூக்கம் வரலங்கிறதுக்கோசரம் பகல்ல தூங்காம இருந்தாலும் அதை வந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட். நைட்டு தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் வரலன்னா சுத்தமா தூங்கவே முடியல, விடிஞ்சும் போயிடுது. பகல்ல சில சமயம் பகல்லையும் தூங்கி நைட்லயும் தூங்கிடுறேன். ஓகே, என்ன அது என்ன மாதிரி லெவல் பண்றதுன்னு தெரியல. ஓகேம்மா.
அல்ல அது என்ன இப்ப இது ஒரு காரணம், எப்ப தூக்கம் வருதோ குழந்தைங்களாட்டம் அது மாதிரி தூங்கிடலாமா, அது தூங்கினா நல்லதா? அதாவது இரவு நேரங்கள்ல தூக்கம் சரியா வரமாட்டேங்குது, பகல்ல தூக்கம் வருது. ஆனா பகல்ல தூங்கிட்டா மறுபடியும் இரவு நேரத்துல தூக்கம் வர மாட்டேங்குது. இது எப்படி இந்த சைக்கிளை சீர்படுத்துறதுங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஓகே ரைட். இப்போ இதுக்கான விடை வந்து கன்சிஸ்டன்சிமா. ஒரு நாள் 2 நாள் நான் தூங்காமல் இருந்துட்டு எனக்கு ராத்திரியில் தூக்கம் வரலை அப்படின்னா அப்படி வராது. இதை ஒரு ஹேபிட்டாக நீங்கள் மாற்றணும். இது டெய்லி உங்கள் லைஃப்பில் கூடிய ஒரு விஷயமாக அது மாறணும். ஸோ ஒரு கண்டினியூஸாக நீங்கள் பகலில் தூக்கத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து கரெக்டான சமயத்தில், அதாவது ஒரு 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா எல்லா நாளும் 10 மணிக்கு தூங்கிடணும், இல்லை அட்லீஸ்ட் பெட்டுக்காவது போயிடணும். அதே மாதிரி முழிப்பு வந்து உங்களுக்கு 5 மணி 6 மணி அப்படிங்கிறதுனா அதை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அன்றைக்கி தூங்கினோமோ இல்லையோ 5 மணிக்கோ 6 மணியோ நீங்கள் எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ கன்சிஸ்டண்ட்டாக அந்த டைம்லையும் நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் ரொட்டீன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இதை மாதிரியான ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்படின்னு கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணும் போது தான் அது ஒரு ஹேபிட்டாக மாறும். அப்போ இந்த ஹேபிட் மாறுறதுக்கு வந்து 1 நாள் 2 நாள் போகாது, குறைஞ்சபட்சமாக ஒரு 20 நாளாவது தேவைப்படும் ஒரு புது ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நிச்சயமா டாக்டர், அவங்க டவுட் கிளாரிஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் டாக்டர், இப்போ இந்த தூக்கம் வராமல் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறப்போ அது நடைமுறைக்கு வந்துடும், அது மூலமாக நம்மளுடைய அந்த சைக்கிளை சீர்படுத்திக்கலாம்னு சொல்கிறீங்க. இப்போ சில பேருக்கு வந்து இந்த இன்சோம்னியா இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. தூக்கமின்மைங்கிறது ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. இப்போது எந்த மாதிரி அறிகுறிகள் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்தால் மாத்திரை சாப்பிட்டு தூங்க வேண்டிய நிலைமை வரும், எப்பப்போ சாப்பிடக்கூடாது, நேச்சுரலாகவே இதை சீர்படுத்தலாங்கிற அந்த வேறுபாடு கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போது தூக்கம்ங்கிறது ஒரு நேச்சுரலாக ஆக்கக்கூடிய விஷயம். இப்போ 1 நாள் 2 நாளில் வித்தியாசம் வரும். இப்போ நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் பரீட்சை இருக்குது, இல்லை ஒரு பெரிய இன்டர்வியூ இருக்குது, இல்லை ஒரு பெரிய நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முதல் நாள் நைட் யாருக்குமே ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை அதை பற்றியான ஒரு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப் யாருக்குமே கிடைக்காது. ஸோ அதுக்கெலாம் ஒரு இன்டர்வென்ஷனோ இல்லை உங்களுக்கு வந்து மருந்து போடணுமோ இல்லை வேறு ஏதாவது செய்யணுங்கிற நெசசிட்டி இருக்காது. எப்போ இன்டர்வென்ஷன் தேவைன்னா இது உங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்கும் போது, அதாவது இதனால உங்களுக்கு பகலில் எழுந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, ஒரு வெல் ரெஸ்டட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம், அது இல்லாமல் பகலில் எழுந்திரிக்கும் போது ஒரு சோர்வாகவே இருக்குது, ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, அன்றாட வேலைகள் செய்யறதுக்கான ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் எப்போ டைம் கிடைக்குது, இப்போ ஒரு மீட்டிங்கில் இருக்கோம் இல்லை ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கோன்னா அப்போ டக்குன்னு தூங்கிடுறோம் அந்த டைம். ஸோ அந்த தூக்கம் வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை எஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ இல்லை தூக்கமின்மை ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனாலோ இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த், இதனால நிறைய க்ரானிக் இல்னஸஸ் ஸ்லீப் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மற்ற விஷயம், இப்போ ப்ரெஷர் ரொம்ப கூடி போய் இருக்கலாம் சில பேருக்கு, ரொம்ப நாள் நீண்ட நாள் தூங்காமல் இருக்கிறதுனால அவங்களோட சுகர் லெவல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரானிக் இல்னஸஸில் ஸ்லீப் குறைவாக இருக்குது அப்படின்னா அப்பயும் நம்ம இன்டர்வீன் பண்ணுறதுக்கான நெசசிட்டி இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்த நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். நான் குமார் பேசுகிறேன் மேடம், கோனிமேட்லேருந்து. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அதாவது சின்ன குழந்தைங்க சார், அதாவது இப்போ வந்து படிக்கிற காலம் டைம் இது. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, வந்துட்டு அப்புறமா டியூஷனுக்கு போகிறாங்க, அப்புறம் வந்து படிக்கிறாங்க, நைட்டு மணி 11 மணி வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க. அது ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸுங்க காலையில் திரும்ப ஒரு 4 மணிக்கு தான் எழுப்பிடுறாங்க. திரும்ப காலையில் ஜிம்மு போனால் இது போனால் அனுப்பி போடுறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இதாகும் அதை கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இல்லை குழந்தைங்களுக்கு அது எப்போ எவ்வளோ நேரம் தூக்கம் இருக்கணும், எப்படி இருக்கணும் அதை சொல்லுவாங்க. இது தூக்கம்ங்கிறது குழந்தைங்களுக்கு தேவையில்லை, முதியோர்களுக்கு தான் தேவை அப்படின்னு கிடையவே கிடையாது. தூக்கங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் அந்த 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் நெசசரி. இது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் உங்கள் டியூஷன்ஸு, ஜிம்மு, நைட்டில் படிப்பு எல்லாமே செய்யலாம். ஆனால் இந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கத்தை பாதிக்கக்கூடாது. ஸோ ஒரு குழந்தைக்கு படிக்கிற விஷயத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான அந்த ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறது வந்து இந்த 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம எஃபர்ட் எல்லாமே போட்டுட்டு அது ரிசல்ட் அந்த குழந்தைக்கு வரலைங்கும் போது அப்போ நம்ம வருத்தப்பட்ட இது பிரச்சனை இல்லை. இது வந்து அந்த தூக்கம் கரெக்டாக அந்த 7-8 மணி நேரம் அந்த குழந்தை நல்லா தூங்கிடுச்சுன்னா என்னெல்லாம் படிச்சிருக்கோ அதுக்கான ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு அதோட பாதிப்பு இல்லாமல் அந்த குழந்தையால் பர்ஃபார்ம் பண்ண முடியும்.
ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தூக்கத்தை பாதித்து இல்லை தூக்கத்தை குறைச்சி அவங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்கறதுங்கிறது நெசசிட்டி கிடையாது. நிச்சயமா டாக்டர். அடுத்த நேர் யார் வராங்கன்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேம். தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேன்மா. சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. அதாவது டாக்டர், அதாவது நான் என்ன கேட்கணும், தூக்கம் வந்து சிலர் வந்து 5 மணி நேரம் தூங்கினா போதும் அல்லது 6 மணி, ஒரு ஆவரேஜா கட்டாயம் ஒரு அடல்ட், இப்ப எனக்கு வயசு இப்ப 67, நான் ஒரு ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டு தான் படுக்கிறேன். ஆவரேஜா எவ்வளவு நேரம் கட்டாயம் தூங்கி ஆகணும், ஒரு மஸ்ட்ங்கிற மாதிரி, அப்படி பகல்ல தூங்கலாமா? இது ரெண்டுக்கு பதில் சொல்லுங்க மேடம். ரைட் மேம். 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் மேடம். 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக கண்டினியூவஸ் ஸ்லீப். நான் சொல்கிறது, நீ வந்து நான் காலையில் ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன், மத்தியானம் 2 மணி நேரம், நைட்டில் ஒரு 2 மணி நேரம், அப்படி பிரித்து இல்லை. கண்டினியூவஸ் ஸ்லீப் 7 to 8 மணி நேரம் நெசசரி. அப்போ தான் வந்து நம்ம பிரெயினால் அதை திருப்பி ரீஜெனரேட் பண்ண முடியும், அதோட வேலைகளை கரெக்டாக சீராக செய்ய முடியும். ரெண்டாவது கேள்வி, பகலில் தூங்கலாமா? பகலில் வந்து நான் யூஸ்வலாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது சம்டைம்ஸ் ஒரு ஷார்ட் நேப், ஒரு பவர் நேப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 15-20 மினிட்ஸ்க்கான ஒரு பவர் நேப், தட் இஸ் ஓகே. பட் 2-3 hours ஆஃப் ஸ்லீப் மதிய நேரத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக இந்த பகல் ஸ்லீப்பை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கண்டினியூவஸ் நைட் ஸ்லீப்பு அன்இன்டரப்டடாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே டாக்டர். அடுத்த நேர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம் ரெயின்போ. மேடம் வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் போரூர்லேருந்து குண்டராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார். வணக்கம். அதாவது நான் நீண்ட காலமா என்ன பண்ணேன்னா, நைட்டு லேட்டா போவேன் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு உடனே படுத்துதான் தூங்கிடுவேன். அதாவது ஒரு 12 மணின்னு வச்சுக்கலாம், அப்பதான் சாப்பிடுறது, அப்படி தூங்கி பழகிட்டேன். ரொம்ப வருஷமா அப்படியே பழகிட்டேன். இப்போ உடம்புல சில ஓரைகள்லாம் வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடலாம், ஒரு 2 hours முன்னாடி சாப்பிடலாம்னு சாப்பிட்டு வந்தா எனக்கு அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியல சுத்தமா. அந்த தூக்கம் வரதான் செய்யுது. இது நான் எப்படி மாத்திக்கிறது? அது தூக்கம் வருதுங்கிறது நைட்டில் சொல்கிறீங்களா? நைட்ல ஒரு இப்போ 12 மணிக்கு நான் போறேன்னா ஒரு 9 மணிக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் தூங்க முடியல, எனக்கு தூக்கம் வந்துருது. அதனாலதான் நான் இப்போ வந்து சாப்பிட்டு தூங்கி பழகிட்டேன். இதுக்கு நான் என்ன சாப்பிட்டோன்னா படுக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த டயத்துல போய் சாப்பிட்டு தூங்கி பழகிட்டேன். அதுக்கு முன்ன பசியே எடுக்க மாட்டேங்குது. இதுக்கு நான் என்ன, இதை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக இது வந்து சாப்பிட்ட உடனே படுக்கிறதுங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் முழிச்சிட்ருக்கிறது நல்லது. இப்போ 9 மணிக்கு நம்ம தான் சாப்பிட முடியும், என்னோட மற்ற காரணங்களால் இல்லை வேலையினால என்னால் வந்து 9 மணிக்கு தான் டின்னரை சாப்பிட முடியும் அப்படிங்கிற போது 10 மணிக்கான தூக்கத்தை நீங்கள் பிளான் பண்ணணும். இதை வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி இது 1 நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணால் பத்தாது. இதை நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு முழிப்பர், 5 மணிக்கு முழிக்கிறதுங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் எப்படி சொன்னீங்க, இவ்வளோ வருஷமாக எனக்கு இது ஒரு பழக்கத்தினால எனக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுது அப்படின்னீங்களா, அதே பழக்கத்தினால இதை நீங்கள் அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போடணும். ஒரு 9 மணிலேருந்து சாப்பிட்டுட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து உடனே படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னா ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம், இல்லை வீட்டை சுற்றி நடந்துட்டு வரலாம், இல்லை ஒரு ஃபிசிக்கலாக ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு அவனோட ஏதாவது பேசுகிறதோ விளையாடுறதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு சேர்ந்துடும், அந்த டைமில் உங்களுக்கு தூக்கமும் நீங்கள் தள்ளி போடலாம். ரொம்ப நன்றி சார். ரைட், நன்றி சார். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. அந்த பழக்கத்தை மாத்திக்கணும். வணக்கம். கண்டினியூஸா நீங்க அதுக்கான எஃபர்ட் போடணும். ஒரு 9 மணிலேருந்து சாப்பிட்டுட்டு. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ பிஜி மணிவாசன். சொல்லுங்க சார், உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்க முடியுங்களா? ஹலோ சொல்லுங்க. கேக்குதுங்களா? எனக்கு தூக்கம் வர்றது கிடையாது. அது சைக்காட்ரிஸ்ட் அவர்கிட்ட கொஞ்சம் விவரம் கேட்டேன். அவர் செட்டான்னு அப்புறம் ஆல்ப்ரோதான் அதுவும் கொடுத்தாங்க. அது எது கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குதுமா. 2 நாள் 1-2 போட்டது ரொம்ப காலமா இப்படியேதாம்மா இருக்குது. அதுவும் எப்பனா ஒரு நாளைக்கு நல்லா தூங்கினா நினைச்சிங்கம்மா, காலம்புரை நல்லா சுத்தமா நல்லா ஏறுது. எப்போ தூக்கம் இல்லைன்னா அன்னைக்கு எல்லாம் காலையில இருந்து ஒரு சாயங்காலம் வரலாம் யாரை பார்த்தாலும் ஒரு விதமான கோபம் வருது. இது தூக்கமே வரமாட்டேங்குதுமா. ஏன்னா அது கிளாஸ் 80
கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அந்த இரிட்டபிலிட்டி அந்த இதெல்லாம் வரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கங்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் சொல்லக்கூடிய மாத்திரைகள் வந்து தூக்கத்துக்கும் மன அமைதிக்கும் கொடுக்குற மாத்திரைங்க தான். பட் அது உங்களுக்கு பத்தலைன்னா கண்டிப்பாக திருப்பி அவரை போய் பாருங்கள். அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னிங்கன்னா இந்த டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. இல்லை வேறு நிறையா மருந்துகள் இருக்குது, அதையும் மாற்றி கொடுப்பாங்க. அப்புறம் செயல்முறையில் வேறு எதை மாற்றணுங்கிறத உங்களோட பேசிட்டு அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பாக இதுக்கான தீர்வு இருக்குது. நீங்கள் இதுக்குன்னு தூங்காமலேயே ஒரு தூக்கம் பேட்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்லேயே நீங்கள் இருக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கங்கிறது ரொம்ப அவசியம். ஓகே சார், நிச்சயமாக உங்களோட டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். 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 வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், நலம் தானா? நலம் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சார், நான் கோயம்பேடுக்கு ஒரு போயிட்டு காலையில் விடிய போய் நைட்டு அதேபோல் ஒரு 11 மணிக்கு படுத்து காலையில் ஒரு 2 மணிக்கு எந்திக்கிறேன். இதனால் ஒரு 40 வருஷமாக போயிருக்கேன். இதனால் ஏதாவது பின்னாடி பால்ட்டு ஏதாவது வருங்களா? ரைட், 11 மணிக்கு படுத்துட்டு 2 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, 4 மணி நேரம். 2 மணிக்கு 2 எழுதுப்பேன். ஓகே, பகல் நேரத்தில் தூங்குறீங்களா? இல்லை சார், மதிய நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துப்பீங்களா? மதியம் ஒரு 3 மணி நேரம் தூங்குவோம் சார். ஓகே, ரைட். இது ஒரு 40 வருஷம் நடக்குது சார். ரைட். இப்போ இதனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்களோ இல்லை இதனால உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வரைக்கும் இல்லை சார். இது வருங்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். ரைட். இப்போ நான் சொன்ன மாதிரி எவ்வளோ முடிஞ்சதோ இயற்கையோடு சேர்ந்து வாழறது வந்து அட்வைசபிள். அதை நீங்கள் செஞ்சால் நல்லது. பட் ஏதாவது ஒரு காரணங்கள்னாலையோ பழக்கத்தினாலையோ இல்லைன்னா நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 7-8 மணி நேரம் தூங்கிடுறேன் எப்படி இருந்தாலும் அப்படின்னா பரவாயில்ல. பட் இதே வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடச்சதுன்னா இன்னும் நல்லதாக இருக்கும். அதுதான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட தூக்கம் கண்டினியூஸாக நைட் நேரத்துலையும் ஒரு 11லேருந்து 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் தூங்க பழக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ தூங்குறத விட அது இன்னும் பெட்டராக இருக்கும் உங்கள் உடம்புக்கு. சரி சார், அதான் முடியல. இருந்தாலும் உங்களை சார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் தான். கண்டிப்பாக. நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஓகே, அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், சொல்லுங்க. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் தாராசூர்ல சமரசம் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. நைட் எனக்கு 80 வயசு ஆகுது. தூக்க மாத்திரை போட்டு தூங்குறேன். அது எவ்வளவு நாள் தூங்கலாம்? அந்த மாதிரி இதை கட் பண்ணிடணுமா நடுவில்? இதனால டாக்டர்கிட்ட கேட்கணும் ஒரு வார்த்தை. ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் இந்த தூக்க மாத்திரை ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கோம், இதனால தான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்கள் மருத்துவர் வந்து அதுக்கான ஒரு முக்கியத்துவம் அதில் இருந்திருக்கும், ஒரு நெசசிட்டி இருந்திருக்கும் அந்த மருந்து கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் அது அப்படியே விடணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஏன்னா அப்படி விட்டாலும் உங்களுக்கு அந்த தூக்க இன்மை வர்றதுக்கான பிரச்சனை, அதாவது சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு விடணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை அணுகி இதுலேருந்து மாற்றுறதுக்காகவோ இல்லை இதை டோஸை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். பட் பொதுவாக உங்களுக்கு இதில் எனக்கு ரெகுலராக தூக்கம் வந்துடுது, நல்லா இருக்கேன், வேறு ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னா கண்டினியூ பண்ணுறதும் தவறு கிடையாது. தேங்க்யூ சார், நன்றி. அடுத்த நேயர். வணக்கம் மேம். வணக்கம் டாக்டர் ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம். வணக்கம் மேம், சொல்லுங்க. வணக்கம் சார். இன்னைக்கு ஸ்லீப்பிங் டே பற்றி நிறைய அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, சாப்பிட்ட உடனே அப்படியே தூக்கம் வர மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குங்க சார். என்ன வேலையும் செய்ய முடியாது. சாப்பிட்டுட்டா உடனே படுத்துக்கணும் போல தோணுது. அப்படி ஒரு கோழி தூக்கம் போட்டா போதும், அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிடுற மாதிரி இருக்குதுங்க சார். அது சாப்பிட்ட உடனே ஏன் அந்த ஒரு மயக்கம்? தொண்டருக்கும் உண்டு உண்ட மயக்கம், தொண்டருக்கும் உண்டு, அது கேள்விப்பட்டிருக்கேன். அதுதானா இல்லை வேற எதுவும் இருக்குமான்னு தெரியலங்க சார். கண்டிப்பாக மேம், இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உண்ட மயக்கம்ங்கிறது வந்து சயின்டிஃபிக்லி கரெக்ட் தான். ஏன்னா அப்போ வந்து அவங்க பாடியில் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, இந்த கார்போஹைட்ரேட்ஸ், இன்சுலின், சுகர்ஸ் இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகி வெளியில் வர்றதுனால அந்த ஒரு ஸ்மால் பவர் நேப், அதாவது ஒரு 20 மினிட்ஸோ இல்லை 30 நிமிஷமோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து தவறு கிடையாது. பட் சாப்பிட்ட உடனே தூங்குறதுனாலையும் பிரச்சனைகள், அது உங்களுக்கு அந்த அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரியான வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சாப்பிட்ட உடனே தூங்க வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஏதாவது செஞ்சுட்டு
அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட 20 நிமிஷத்தான பவர் நாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க, கேட்டு நன்றிம்மா. நன்றிம்மா. தேங்க்யூ மேம். நன்றிம்மா. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நாகப்பட்டினத்திலிருந்து சிவபாலன். வணக்கம் சார், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்கள். மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் நலமா சார்? சார் எனக்கு நான் பிளைண்ட் பிறவிலேருந்து பார்வை கிடையாது. ஓகே சார். என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது எப்போயுமே முன்னாடியெல்லாம் வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு தூங்கிடுவேன். இப்போல்லாம் அப்படி இல்லை. சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு வந்து 1 மணி இல்லை 2 மணி ஆகுது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறேன். தூக்கம் வராதனால தான் மியூசிக் கேட்டுட்டு இருக்கிறது, எஃப்எம் ரெயின்போ இது மாதிரி நிகழ்ச்சி கேட்கறது. அதுவா தூக்கம் வரும்போது நான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். 24 hours எப்பவும் ஓடிட்டு தான் இருக்கும். அதுவா தூக்கம் வந்துடும். அதுபோல தூக்கம் வந்து கிளம்பும்போது காலையில் 9 மணி 10 மணி ஆகுது. ஓகே, ரைட். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப் கரெக்டாக இருக்குது, பட் ஆனால் லேட்டாக தூங்குறீங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் வந்து ஏர்லி ஆன்செட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் சார், ஒன்று. ரெண்டாவது அப்படின்னா கொஞ்சம் தமிழில் ரொட்டீன்னா நீங்கள் தூங்க போகக்கூடிய நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து 10 மணி இல்லை 11 மணிக்கு தான் எனக்கு தூங்க முடியும் அப்படின்னா அந்த 11 மணிக்கு டெய்லி தூங்க ஆரம்பிக்கணும். தூங்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியாவது சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ரூமை வந்து இந்த ஒளி ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சத்தம் இருந்தால் கூட அது உங்கள் பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சவுண்டு இல்லாமல் இருக்கிறது பெட்டர். டெம்பரேச்சர், ரூமோட டெம்பரேச்சரை வந்து கம்ஃபர்டபுளாக எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். இப்போ ஜன்னல்லாம் இருந்ததுன்னா ஜன்னலை திறந்து வச்சு ஒரு காத்தோட்டமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபேன் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி ஏந்திரிக்கிறது டைமும் வந்து நீங்கள் சீக்கிரப்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு ஏந்திரிக்கிறத விட்டுட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு 8 மணிக்கு முழிக்க பாருங்கள். அப்புறம் 7:30க்கு பாருங்கள் பகல் டைமில். அப்புறம் 7:30 ஆக்குங்க, அப்புறம் 7 ஆக்குங்க. அப்படி நீங்கள் காலையில் ஏந்திரிக்கிற டைமை சீக்கிரம் படுத்திட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேவோட தூக்கம் சீக்கிரம் வர ஆரம்பிக்கும். அலாரமும் நான் வந்து வச்சுட்டு தான் தூங்குறேன் டாக்டர். அப்படி இருந்தும் அப்படி தான் இருக்கு. அலாரம் வச்சுட்டு கண்டிப்பாக அப்போ நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். எப்படி வந்து நம்ம பகலில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் தூக்கம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். இன்னொரு தகவல் கேட்கலாமா டாக்டர்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. காது சம்பந்தப்பட்ட தகவல் கேட்கலாமா? எது சார்? காது அது இல்லை சார், இது வந்து நம்ம உலக தூக்க தினத்தை முன்னிட்டு மனநல மருத்துவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நீங்க வேற ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அது சம்பந்தமான கேள்வியை கேட்கலாம். ரொம்ப நன்றி சார். இணைப்பில் வந்து நன்றி மேடம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. மேடம் நான் சென்னை நூம்பல்ல இருந்து ஏமா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து 2000ல ஒரு தடவை இந்த குழாயோட எட்ஜில் தலை இடிச்சுது சார். அந்த டைம் எனக்கு தலை சுத்தல் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிடுச்சு. அப்ப எனக்கு டாக்டர் வந்து சுஜிரான் ஸ்டெமிட்டில் ஆன்சிட் 0.5 ஒன்று எழுதி கொடுத்தாரு. சரிங்கம்மா. கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் சரியா போயிடுச்சு, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திருப்பி கீழே குனிஞ்சா தலையை சுத்தம், திடீர்னு தலையை வலி அது மாதிரி இருக்கும். சரிங்கம்மா. வந்து வெஸ்மாமலத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவர் வந்து அதே சுஜிரான் ஸ்டெமிட்டல் ட்ரைகா 0.5 அப்படின்னு ஒன்று மாத்தி கொடுத்தாரு. அது கொஞ்ச நாள் போட்டேன். ஆனா அப்படியே எனக்கு ஹேபிட் எடுத்து அந்த தூக்க மாத்திரையை போட்டாதான் எனக்கு தூக்கம் வருது. ஓகே ஓகே. ஒண்ணுமே பண்ண முடியல எனக்கு. இப்ப நான் ரிட்டையர் ஆயிட்டேன். 68 years ஆகுது எனக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிறுத்தலாம் அப்படின்னு நான் நிறுத்தினேன்னா ஆட்டோமேட்டிக்கா சைக்கலாஜிக்கலா எனக்கு வந்து ஒரு 12 மணி வரைக்கும் தூக்கமே வராது. போய் எடுத்து மாத்திரை போட்டு படுத்துருவேன். கண்டிப்பா. இது எனக்கு சுகர் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, போடலாமா? டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணல அதுக்கப்புறமா யாருமே. சொல்லிட்டேன் ஆனா டாக்டர் கிட்ட, சுகர் டாக்டர்கிட்ட நான் போடுறேன் அப்படின்னு நோ ஹார்ம்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். ஓகே. இல்லை இப்போது இது
இந்த மருந்து வந்து நோ ஹார்ம்னா உங்களுக்கு சுகருக்கு இந்த மருந்து ஒன்றும் பாதிப்பு இருக்காது. பட் கண்டிப்பாக இந்த மருந்துக்கான ஒரு அடிமைத்தனம் உண்டு. அதனால தான் நீங்கள் இவ்வளோ வருஷமாக இது போட்டுட்ருக்கறதுனால உங்களுக்கு விட முடியல. பட் நீங்கள் விடணுங்கிற முயற்சி எடுக்கணுன்னா இது நீங்கள் மருத்துவர் அணுகி தான் அவர் வந்து இதுக்கான ஈக்குவலண்ட் வேறு ஏதாவது எழுதி கொடுப்பாரு, இல்லை டோஸை குறைச்சி உங்களுக்கு எப்படி அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை அவங்க சொல்லுவாங்க. தூக்க மாத்திரை ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தான் அது இந்த இருக்கிற தூக்க மாத்திரையை நிறுத்துறதுக்கான முயற்சிகளை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நானே தான் எடுக்கணும். இல்லை, நீங்கள் மருத்துவரை பாருங்கள், கண்டிப்பாக அந்த மருத்துவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எப்படி இதை மாற்றணும், இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன தரணும், இல்லை டோஸை எப்படி குறைக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நன்றி நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஹலோ, நாங்க சென்னையில இருந்து பேசுறேன். பானுன்னு பேரு. என் பேரு. பகல்ல தூங்கினா உடம்பு வெயிட் போடும் சொல்றாங்க, அப்புறம் நைட்டு தூங்காம இருந்தாலும் உடம்பு இழைச்சிரும்ன்றாங்க. அது உண்மையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, இப்போ உங்களுக்கு நைட்டில் தூங்காமல் இருக்கிறதுனால உடம்பு இளைக்குங்கிறது தவறான ஒரு விஷயம். இது வந்து நம்மளோட கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட குடலும் நம்மளோட பிரெயினுக்கும் ஆன ஒரு கனெக்ஷன். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஹார்மோன் செக்ரீஷன்ஸ், அது இன்சுலின் செக்ரீஷனாக இருக்கட்டும். இன்சுலின்ங்கிறது ஹார்மோன் தான் வந்து நம்மளோட பெருமனுக்கோ இல்லை இதுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஒரு முக்கியம் இந்த இருக்குது. ஸோ இந்த இன்சுலின் செக்ரீஷன் வந்து தூக்கத்தினால பாதிப்பு ஏற்படும். ஸோ அப்போ உங்களோட தூக்கம் வந்து நீங்கள் பகலில் தூங்கினாலோ இல்லை நைட்டில் தூங்காமல் இருக்கிறதுனாலையோ உங்களோட உடல் பருமன் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் ஸ்லீப்பு வந்து வெயிட் லாஸ்க்கு கண்டினியூஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டினியூஸாக தூங்கினீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஓகே டாக்டர், இப்போ நேயர்கள் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போது எனக்கு ஒரு ஜென்ரலான கேள்வி எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு தோணுது டாக்டர். இப்போது ஸ்லீப், இந்த தூக்கம்னால எப்படி மனநலம் வந்து பாதிக்கப்படுது அண்ட் உடல் நலம் எப்படி பொதுவாக பாதிக்கப்படுது? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், அப்புறம் வேலைக்கு போய் இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அவங்கெல்லாம் த்ரூ அவுட் த நைட் அவங்க ஓவரால் இரவு முழுக்க வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால அவங்களோட ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும். அவங்கள மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் என்ன மாதிரி கைட்லைன்ஸ் தருவீங்க அந்த பேலன்ஸ்க்கு? கண்டிப்பாக ஸ்லீப் வந்து அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி மென்டல் ஹெல்த்தும் சரி அதுலேருந்து எஃபெக்ட் வரும். இப்போ இதுக்கு ஒரு நார்மல் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரொம்ப நாள் நீங்கள் சரியாக தூங்காமல் இருந்திருந்தீங்கன்னா ஜென்ரலாகவே பாடியில் ஒரு டயர்ட்னஸும் ஒரு பெயினும் வர ஆரம்பிக்கும். உடல் வலி வந்து ஜாஸ்தியாக வந்து உணர ஆரம்பிப்பாங்க. அது கால் வலியாக இருக்கலாம், மூட்டு வலியாக இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு அசதியாக கூட இருக்கலாம். ஸோ இதுவே வந்து ஒரு அடையாளம் தூக்கத்துக்கும் ஃபிசிக்கல் சிம்டம்ஸுக்கும். அண்ட் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. தட் இஸ் தூக்கம் டிஸ்டர்ப்டாக இருந்ததுன்னா ஒருத்தரோட பிளட் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் நிறையா காட்டும், அவங்களோட சுகர் மெட்டபாலிசம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. நிறையா வந்து இப்போது ஸ்கின் எயில்மெண்ட்ஸ், சோரியாசிஸ் போல் ஒரு க்ரானிக் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களோட அந்த கண்டிஷனில் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா பேப்பர்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து உடல் நலத்துக்கும் தூக்கத்துக்கும் மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி மனநலம் சார்ந்த விஷயங்கள், மன அழுத்தமாக இருக்கலாம், இல்லை வந்து பதட்டமாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து தூக்கத்தை ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ தூக்கத்தில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால இந்த மாதிரியான பதட்ட நோய், மன அழுத்தம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஸ்லீப் வித் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஓகே. ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டது வந்து இப்போ இருக்க காலகட்ட சூழ்நிலையில் எல்லோரும் ஷிஃப்ட் பேசிஸில் வேலை பண்ணுறோம், இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் செட் ஆகும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக இது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாருமே வந்து பொருளாதாரமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கிற வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பகலில் வரும்போது உங்கள் ரூமை நைட் மாரி ஆக்கிக்கிங்க. நல்ல ஒரு திக் கர்ட்டனாக போட்டுக்குங்க, சூரிய ஒளி உள்ளே வராமல் பார்த்துக்குங்க, இருட்டாக ஆக்கிக்குங்க. நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டெலாம் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. ஸோ உங்களோட ரூமை வந்து நைட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு
படுத்துக்க ஆரம்பிங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் வெளியில் அந்த டைமிங் செட் வேறையாக இருந்தால் கூட உங்கள் உள்ளே வந்து அந்த இருட்டும் அந்த காம்னஸும் உங்களுக்கு ஒரு நைட் மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி தரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக டாக்டர். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம். நான் கார்த்திக் பேசுமா மேடம்? சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து நான் தூங்கி எழுந்தோடனே கை மூடிக்குது சார், லெஃப்ட் ஹேண்டு. அது என்ன ப்ராப்ளமா இருக்கு சார்? அப்புறம் அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி விரிச்சு விட்டுருக்குற மாதிரி இருக்கா? ஆமாம். ஓகே. இது வந்து தலையும் ஒரு பாரமா இருக்கு, ஒரு தலை ஒரு பாரமா இருக்கு. கைனா உங்களுக்கு விரல்களா இல்லை மொத்தம் எல்லா விரலுமா? லெஃப்ட் மூடிக்குது சார், அப்படியே கை லெஃப்ட் கை மூடிக்குது அப்படியே. ஓகே. அது என்ன பிரச்சனையா இருக்கும் சார்? இல்லை, இது நம்ம இவாலுவேட் பண்ணணும் சார். இது நீங்கள் ஒரு நரம்பியல் டாக்டரை பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு அது ஸ்டடிலாம் இருக்குது, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா தான் என்ன ஆகுது என்னங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஸ்டடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் இதுக்கான உங்களுக்கு என்ன ரீசன்னால் இது நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம்மா, நான் சென்னை வண்ணார்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ நம்ம 3 வேளை காலையில் சிற்றுண்டியும் மதிய சாப்பாடும் இரவு டின்னரும் எடுத்த உடனே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே தூக்கம் வருது சார். அது எதனால? வயசு இப்போ எனக்கு 72 ஆகுது. பட் தூக்கம்ன்றது காலையிலயும் மதியத்திலயும் அந்த தூக்கம் வந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் தான். பட் இரவு நேரத்துல தூக்கம் வருது. ஆனா அந்த இரவு நேர தூக்கம் வந்து கண்டினியூஷனா இல்ல, அது வந்து ஒரு 2 hours கேப் பிரேக் வருது. ஓகே சார். இந்த 2 hours பிரேக்குங்கிறது உங்கள் யூரின் பிரேக் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். ஸோ இப்போ அது அடிக்கடி வருதுன்னா நீங்கள் அதுக்கான எதனால் அது அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கணும், அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சிக்கணும். நீங்கள் பகல் நேரத்தில் வந்து உங்களோட 10 நிமிஷம் தூக்கங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார், அது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் இரவில் வந்து உங்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஃபிசிக்கல் கம்ப்ளைண்டாக இருக்குது. ஏன்னா அடிக்கடி நீங்கள் யூரின் எடுத்துக்கினா அது வந்து ஒரு ப்ராஸ்ட்ரேட்னால இருக்கலாம், இல்லை சுகர்னால இருக்கலாம், இல்லை அதிகமாக நீங்கள் நைட் டைமில் நிறைய வாட்டர் குடிச்சிட்டு தூங்குறதுனால இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நீங்கள் ஒரு யூராலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு பொதுநல மருத்துவரையோ பார்த்துட்டு அதுக்கு இது என்னங்கிற காரணங்களை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் ஸ்லீப் கிடச்சிரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஓகே, ஹலோ வணக்கம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம், ஆவடியிலிருந்து நானே பேசுறேன். சொல்லுங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசலாம்? சொல்லுங்க மேம். அது என்னன்னா பையன் ஐடில ஒர்க் பண்றான். அது என்னன்னா நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு தூங்குறான். ஆனா வந்து என்ன சொல்றான்னா சாட்டர்டே சண்டே லீவ்ல சாட்டர்டே ரொம்ப நேரம் தூங்குறான். அப்பா வந்துட்டு கேட்டேன்னா ரொம்ப நேரம் தூங்குறதுனால அம்மா நான் சொல்வேன் ராத்திரி ஒழுங்கா தூங்குறதுனால இப்படி கிடையாது, காம்பன்சேட் பண்ண முடியாதுன்னா இல்ல அந்த ஸ்லீப் எல்லாம் நான் சாட்டர்டே காம்பன்சேட் பண்ணிடுறேன் தெரியுமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றா. அப்படி உண்டா டாக்டர்? அப்படி ஏதாவது இருக்குதா? இல்லை காம்பன்சேட் ஸ்லீப்புங்கிறது கிடையாது மேடம். பட் அவர் வந்து அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டாருன்னா அப்புறம் அதே ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவர் வந்து நான் சொன்ன மாதிரி 7-8 மணி நேரம் தூக்கம் கண்டினியூஸாக அவருக்கு கிடைக்கிற மாதிரி அவர் டெய்லி பார்த்துக்கிட்டார். ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு பகல் அந்த எப்போ முடியுதோ அப்போலேருந்து ஒரு 7 மணி நேரம் கரெக்டாக தூங்கிட்டாருனாலே அது போதுமானது தான். ஸோ இந்த தூக்கத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு நாளாக நான் தூங்கிப்பேன் ஃபுல் டே அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. அதுவும் நல்லது இல்லை இல்லையா டாக்டர்? ஆமாம், இது அவரோட ஒரு பழக்கம் தான் மேடம். பழக்கத்தினால தான் அவர் அதை பண்ணுறாரு ஒழிய ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லை. தட் இஸ் இப்படி எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே நாளாக தூங்கிடலாம் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு சாக்கு சொல்லிட்டு தூங்குற மாதிரி இல்லையா டாக்டர்? ஆமாம் ஆமாம். ஓகே டாக்டர். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்கிப் பண்ணிடலாமா அந்த ஃபீல்ட்ல இருந்து? எப்படி எதை ஸ்கிப் பண்ணிடலாம்? வேலையை மாத்திடலாம்? கண்டிப்பாக அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா நார்மலான ஒரு ஷிஃப்டில் இருந்துட்டு பகல் நேரத்தில் வேலை பார்த்துட்டு இரவில் தூங்குறது தான் பெட்டர்.
ஓகே டாக்டர், ஓகே. வேற எது கிடையாதுல்ல? ஓகே டாக்டர், தேங்க்யூ. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். பட்டாபுரம்ல ராதாகிருஷ்ணன் மேடம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் தினசரி 12 மணி ஆயிடுது சார் தூங்குறதுக்கு. 12 மணி ஆயிடுது, காலைல 7 மணி ஆயிடுது. நாங்கள் இந்த சமையல் வேலையை செய்யறதுனால எங்களுக்கு அந்த அது அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு சார். அது ஓகே சார். அது 12 மணிக்கு வேலை இருக்கும்போது 12 மணிக்கு படுப்போம், அப்புறம் 2 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். அப்படியே கண்டினியூ இருந்ததுன்னா அப்படியே மத்தியானம் சாப்பாடுலாம் இருந்தாலும் நாங்கள் 2 மணிக்கு தான் வேலை முடிச்சுட்டு வருவோம். ஆனால் பகலில் தூங்க மாட்டோம். ஆனால் கம்பல்சரி 12 மணி தான் சார் தூக்கமே வருது. ஓகே சார். அதனால் உங்களுக்கு அதுக்கு 12 மணிக்கு தூங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 7 மணி நேரம் கண்டினியூஸாக உங்களுக்கு தூங்கிடுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகே சார். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டைம் உங்கள் பழக்கம் படுத்திருக்கீங்களோ பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஸ்லோவாக மாற்றிக்கிங்க. 11லேருந்து தூங்க ஆரம்பிங்க, அப்புறம் 11:15 ஆக்கிக்குங்க. அது மாதிரி படிப்படியாக மாற்றிக்கிங்க. நானும் முயற்சி பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் வேலை அது மாதிரி ஆயிடுது. அந்த எல்லாம் காய்கறிலாம் க்ளீன் பண்ணி விடிய காலை செய்யறதுக்குள்ள திருப்பி 12 மணி. பட் அப்புறம் 12 மணிக்கு தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திரிக்கிங்கன்னா உங்களுக்கு தேவையான 7 மணி நேரம் தூக்கம் கிடச்சிருது இல்லைங்களா? கிடைச்சது மற்ற நாள். ஆனால் நாங்கள் வேலை இருக்கும்போது 2 மணி நேரம் தான் சார் தூங்குவோம். 12, 1, 2 எந்திரிச்சிடுவோம் சார். ரைட், அது பிரச்சனை இல்லை சார். மற்ற நேரத்தில் நீங்கள் நல்லா உங்கள் ரெகுலராக ஒரு அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு 7 மணி நேரம் தூக்கம் கிடச்சிருதுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே டாக்டர், நேயர்கள் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தனால ஒரு பொதுவான ஒரு கேள்வியாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த தூக்கமின்மை அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது டாக்டர். இப்போது எந்த எக்ஸ்டென்ட், என்ன மாதிரி ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போனால் நம்ம ட்ரீட்மெண்ட் இன்டர்வென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போது நமக்கு என்னென்ன மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்குது டாக்டர் அவைலபிளாக? கண்டிப்பாக. இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தூக்கம் வரத்துக்கான செயல்முறைகள். அது என்னது? ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தூங்குகிற நேரமும் முழிக்கிற நேரமும் ஒரு குறிப்பிட்ட நேரமாக ஆக்கிக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக அதே நேரத்தில் தூங்கணும், அதே நேரத்தில் முழிக்கணும். இது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது ஃபோனு இல்லை லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி இதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி தூங்க போகிறேன். இப்போ நீங்கள் இந்த நிர்ணயித்த அந்த தூங்க போகிற நேரத்துக்கு 2 மணி நேரம் முன்னாடி நிறுத்திடணும். அதே மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணும். 4வது இந்த தூங்கிறதுக்கான அந்த சூழ்நிலை, அதாவது இருட்டாக்கிக்கணும், சவுண்ட் இருக்கக்கூடாது, ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், டெம்பரேச்சர் அடிக்குவேட்டாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சராக இருக்கணும். அதே இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், காலையில் எழுந்துச்சு உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு, இதெல்லாம் கண்டினியூஸாக நம்ம ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னா உங்களுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். இப்படி இல்லை அப்படின்னா இதுக்கான காரணங்கள் நிறையா இருக்கலாம். இது ஒரு மனநலம் சார்ந்த விஷயமா இருக்கலாம். அதாவது ஒரு மனநல நோய்க்கு தூக்கயின்மை ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம அட்ரெஸ் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கான வைத்தியத்தை பார்த்தோம்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு கொரட்டை அதிகமாக கொரட்டை விட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே சுவாசம் உள்ளே போகிறது குறைவாக இருக்கும். இதுக்கு நம்ம அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு சரியாக தூங்க முடியாமல் இருக்கலாம். இல்லை காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் டல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு இருக்கும். ஸோ அதை இவாலுவேட் பண்ணுவாங்க. அது என்ன காரணம், எதனால் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஸோ தூக்கங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு செயல்முறைகளில் நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது மாறித்துனா வெரி குட். அப்படி இல்லை, அது நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் மருத்துவரை அணுகும் போது அவர் இதுக்கான என்ன காரணம், இந்த தூக்க இன்மைங்கிறது ஒரு சிம்டம், பட் இது எதனால் வருதுங்கிறது பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அதில் குறிப்பிட்டது இந்த மனநலம் சார்ந்ததோ இல்லை அப்ஸ்ட்ரக்ஷனோ இதனால் வரக்கூடியது இருந்ததுன்னா அதை நம்ம மாற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தூக்கம் செட் ஆகிடும். ஓகே டாக்டர், அப்போ எல்லா கேஸ்லேயுமே நம்ம மாத்திரை உட்கொள்ளணும் இல்லை ட்ரீட்மெண்ட்குள்ளே ஃபுல்லாக இறங்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளாவே மாற்றிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எஸ். ஓகே டாக்டர், நம்ம நிறைவான நேயர்கள் என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம்மா, யார் இருந்து பேசுறீங்க? டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், சில பேர் உட்கார்ந்துக்கிட்டே தூங்குவாங்கல்ல டாக்டர்,
எதனால? இல்லை அதுக்கு தான் இது நிறையா அது ஒரு சில டைம் அது ஒரு நோயாக கூட இருக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி சில பேர் தூங்குறாங்க, அதுதான் படுக்க முடியாது அவங்களால. கண்டிப்பாக அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க படுக்கும் போது அவங்களோட அந்த ஒரு சுவாசமுற்று ஏற்படும். அதாவது அவங்களோட உடல் பெருமன்னாலேயோ இல்லை வாய் அமைப்புனாலேயோ அது வந்து அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் வந்து உள்ளுக்குள்ளே சரியாக செலுத்தாமல் இருப்பாங்க, அது போகாது படுக்கும் போது. ஸோ அதனால் அவங்க உட்காந்துட்டு இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இல்லை அவங்களுக்கான ஒரு அப்படி இருக்கலாமா? அப்படி தூங்கக்கூடாது? அப்படி தூங்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு மனநலம் பார்த்துட்டு எதனால நம்மளுக்கு படுத்தா தூக்கம் வராதுங்கிறத கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். அம்மா வணக்கம்டா. சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க என் பேர் வந்து ராதா, பெருஞ்சம்பாக்கம் கிராமத்துல இருந்து பேசுறோம். நிறைவு காலாச்சி ஸ்டார்ட் ஒரு பாட்ட பேசிடலாமா? டக் டக்குன்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். வயசு 10ஆகுதுங்கய்யா. இன்னமும் பாத்ரூம் வந்து முச்சா போயிட்டு இருக்கிற படுக்கையில, அது எதுவும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கணுங்களா? ஆமாம்மா, 10 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அவர் வந்து நைட்டில் வந்து தூங்கும் போது பெட் வெட் பண்ணிடுறாருன்னா இது கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு இதுக்கான சிகிச்சை எடுத்துக்கணும். அப்படிங்களா சார்? இல்ல ஒரு 7 வயசு இருக்கும். கவுன்சிலிங் எங்க ஊர் பக்கத்துல ஒரு இதுல போட்டிருந்தாங்க, கவுன்சிலிங் போட்டுருக்காங்க. எங்க ஊர் கிராமன்றதுனால அவங்கள மாதிரி மருத்துவ டாக்டர் வந்தாரு, அவர்கிட்ட போய் காமிச்சோம். குழந்தைக்கு ஒரு பெரிய நோயே கிடையாதுமா, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. சரி நானும் திருவா அப்ப நிப்பாட்டிடுவான்னு பார்த்தா இப்ப வயசு பார்த்தா அதிகமா அடுத்த வருஷம் ஏஜ் அட்டன் பண்ணிடுவோம். அதான் ஒரு பயம், கேட்டுக்கலாமேன்னு கால் பண்ணேன். ஏன்னா 10 வயசு நீங்கள் சொன்னதுனால தான். இதே ஒரு சிறு வயசாக இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ 10 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அவர் டெய்லி இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பாக அதை நீங்கள் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அதுக்கு தந்தாப்புல அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இருக்காங்களா சார்? கொஞ்சம் கவர்மெண்ட்ல போய் பார்க்குறாங்க. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கா. யார் வேணாலும் எந்த குழந்தை மருத்துவரையும் நீங்கள் காமிச்சிங்கனாலும் அந்த குழந்தை நல மருத்துவர் அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார்மா, என்னன்னு சொல்லுவார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் பேசிட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க டாக்டர். ஸ்லீப் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாருக்குமே இருக்குது, எல்லா வயதை சார்ந்தவர்களுக்கும் இருக்குது. அவங்க எல்லார் கேட்ட கேள்விக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா. ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. அந்த நம்ம டாபிக் எடுத்த டாப்பிக்கும் ஐ திங்க் எல்லாருக்குமே அது போய் சேர்ந்துருக்கும். தூக்கத்தோட முக்கியத்துவமும் அது எதுக்கு எல்லாருக்கும் நெசசரி அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.